ندعو المتسابق محمد إمداد إياس محمد. وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب. بينما المركز الثالث كان من نصيب محمد إمداد إياس محمد من جمهورية سريلانكا الديمقراطية بمبلغ 55,000 ريال. நாற்பத்தி ஆறாவது மன்னர் அப்துல் அசீஸினுடைய குர்ஆன் மனன போட்டியில் இம்முறை இலங்கையானது வரலாற்று சாதனை படைத்தது என்று கூற வேண்டும். இதுக்கு காரணம் யாது எனில், தற்போது உலக அளவில் சுமாராக அன்னளவாக 133 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் பங்கு பற்றிய போட்டியில் அப்போட்டிகளில் முகமது இம்தாத் எனும் மாணவன் 3ஆம் இடத்தினை பெற்று இலங்கைக்கு பெருமையினை சேர்த்திருந்தார். இம்மாணவன் 3ஆம் இடத்தினை பெற்று ஏனைய மாணவர்களும் முதல் முறையாக இலங்கை வரலாற்றில் பங்கு பற்றிய அனைத்து மாணவர்களும் இறுதிக்கு போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. எமது மதரசாவை சேர்ந்த 2 மாணவர்கள் அகில இலங்கை ரீதியாக நடைபெற்ற தேசிய குர்ஆன் போட்டியிலே அப்போட்டி முதல் சுற்றிலே 3000 போட்டியாளர்கள் மேலாக கலந்து கொண்டு அதிலிருந்து இறுதி சுற்றுக்கு மொத்தம் 200 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த 200 பேரிலும் இறுதி சுற்றிலே அல்ஹம்துலில்லாஹ் 30 ஜுஸு பிரிவிலும் அதே போன்று 10 ஜுஸு பிரிவிலும் முதல் இடம் பெற்று அதன் மூலம் சவுதியிலே சர்வதேச ரீதியாக நடைபெறக்கூடிய முசாபகத்துல் மலிக் அப்துல் அசீஸ் அத்வலியா குர்ஆன் மற்றும் தஃசீருடைய அந்த போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த போட்டியில் கலந்து கொண்டு எமது மதரசாவுக்கு எமது சமூகத்துக்கு அதே போல் எமது நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் அடிப்படையிலே அந்த போட்டியிலே மாஷா அல்லாஹ் 5ஆம் பிரிவிலே கலந்து கொண்ட மதரசா மாணவர் இம்தாத் இயாஸ் அவர்கள் மாஷா அல்லாஹ் 3ஆம் இடம் பெற்று இன்று தாயகத்துக்கு அவர்கள் திரும்பி அவர்களை விமான நிலையத்திலே அவர்களை வரவேற்று அவர்கள் அவ்வாறே மதரசாவுக்கு இங்கு ஒரு வரவேற்புக்காக அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அல்லாஹு தாலா இந்த நிதா ஃபவுண்டேஷன் எங்களோட அந்த காலத்திலிருந்து ஹசன் ஃபரீத் மௌலவி அவர்கள் ராவு பகலாக பாடுபட்டு அமைச்ச இந்த ஸ்தாபனம் இதோட கபூலியத்தாருக்கும் ஒரே மதரசாவிலிருந்து உங்களுடைய மவாஹிபுல் உலூம் அரபிக் காலேஜ் இந்த மதரசாவிலிருந்தே 2 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்னும் ஒரு 100 நாளா 100 சம்பவம் மாஷா அல்லா. என் பேர் இம்தாத் இயாஸ். மவாஹிபுல் உலூம் அரபுக் கல்லூரியில் தான் இப்போ நான் படித்து கொண்டிருக்கிறேன். என் மதரசாவில் எஃப்எஸ் முடிச்சுட்டு கிருதானம் இங்கே செஞ்சு இப்போ ரிவாயத் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எங்களோட மதரசா பொறுப்பாளர் எங்களோட பெரிய ஹசரத் அவர்கள் ஹசன் ஃபரீத் மலை ஹசரத் அவர்கள் எங்களுக்கு உஸ்தாத்மார் அவனோட முயற்சி அவனோட துவா தான் எல்லாம் காரணமாக இருக்குது. அவனோட முயற்சி ஒன்றும் இல்லாமல் இதுக்கு வெற்றி அடையலை.